வெளிச்சத்தை மூடி வைப்போம். தேவைக்கு மாத்திரம் ரேடியோவுடைய தொடர்பை அதை வைப்போம். எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அசானுக்கும் அந்த நேரத்தையும் அறிவதற்கும் எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அதை பயன்படுத்துவோம். அது இல்லாம குர்ஆனிலும் திக்ரிலும் சுப்ஹானல்லாஹ் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகாயத்தில் ஒரு பெரும் வெளிச்சம் காட்சி அளிக்கிறது. குர்ஆன் ஓத நிறுத்துகிறார்கள். அந்த வெளிச்சம் அப்படி மங்கி விடுகிறது. குர்ஆனை ஓதுகிறார்கள். திரும்ப அந்த பிரகாசம் வருகிறது. அங்கு பக்கத்தில் யஹ்யா என்ற மகன் இருக்கிறார். குதிரை குதிக்கிறது. அந்த குர்ஆனுடைய ஓதலை கேட்கும் பொழுது ஓதை நிறுத்தினார்கள். நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த குர்ஆனின் ஓதலின் காரணத்தினால் ஏற்பட்ட ஒளிதான் அதை நீங்கள் ஓதிக்கொண்டு இருந்திருந்தால் காலை நேரத்தில் தொழுகைக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் அனைவர்களும் கண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இதில் ஒரு ஒளிய வச்சிருக்கிறார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியத்துடன் ஆர்வத்துடன் துடிப்புடன் அல்லது யக்ரஉல் குர்ஆன் வயததஅ ஃபீஹி வஹு அலைஹி ஷாக்குல் லஹு அஜ்ரான் அல் மாஹிர் பில் குர்ஆன் மா ஸஃபரத்தில் கிராமில் பரரா. யாரெல்லாம் குர்ஆனை ஒரு ஆர்வத்துடன் ஆசையுடன் நல்ல திறமையாக ஓதுகிறார்களோ அவர்கள் மலக்குமார்களுடன் இருப்பார்கள். யார் திக்கி திக்கி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்பதாக ஹதீஸில் வருகிறது. அதனால் நாம் வியாழக்கிழமை 12 நோம்பாளியாக இருந்தால் இரவு 11ஆம் திகதி இரவு தராவி தொழுவோம். தராவி என்பதே அது ஒரு சுன்னத்தான அமல். எத்தனை ரக்காத்தும் நீங்க தொழலாம். 40 வரைக்கும் உலமாக்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க. கருத்து வேற்றுமைப்படுறதுக்குள்ளது அல்ல. எத்தனை ரக்காத் தொழ முடியுமோ நல்ல மன ஓர்மையுடன் நிம்மதியுடன் கருத்து வேற்றுமைக்கு ஆளாகாமல் எத்தனை தொழ முடியுமோ அத்தனை தொழுங்க. யாரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளாதீங்க. இபாதத் நஃபிலான வணக்கங்கள்ல சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை தௌஃபீக் செய்யறானோ அத்தனையை நீங்க உள்ளட்சத்தோட தொழ ஆரம்பிங்க. அல்லாஹ் இடத்துல கேளுங்க, துஆல ஈடுபடுங்க. தொழுகை முடிச்சிட்டீங்களா மஸ்ஜிதுகள்ல ஹிஸ்புடைய குர்ஆன் ஓதும் பழக்கத்தை உண்டாக்குங்க. சின்ன குழந்தைகள் மஸ்ஜிதுல போய் ஓதுறாங்க. பெரியவங்க நாங்க ஏன் குர்ஆன் ஓதணும் என்று அலட்சியமாக இருக்காதீங்க. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மஹல்லாவும் 2000 மஸ்ஜிதுகளும் தராவிக்கு பிறகோ ஃபஜ்ருக்கு பிறகோ கூட்டுதலாக இருந்து குர்ஆன் ஓதும் ஒரு ஆலிம் ஒரு காரி ஒரு ஹாஃபிஸோடு இருந்து குர்ஆனை திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு அவகாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, இரவில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உறங்கிக் கொள்வோம். உறங்கி இஃப்தார் சஹருக்காக ஆயத்தமாகும். சஹருடைய நேரத்தில் அந்த தேவையான ஒரு உணவை சுன்னத்தாக நினைச்சு சாப்பிடுவோம். தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடுவோம். நியத்துகளையும் வைத்துக் கொள்வோம். அந்த நாளை வியாபாரத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலும் ஜிக்ரிலும் குர்ஆனிலும் கழிப்போம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எதில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானோ அதில் நன்மையை நாடியவராக வியாபாரத்துக்கு வருகிறேன் பஜாரில் இருக்கிறேன் என்று சொன்னா அந்த பஜார்ல இருக்கும் கொஞ்ச நேரத்தையும் ஜிக்ருடன் துஆவுடன் நல்ல காரியங்களுடன் இப்பிருந்தே தன்னுடைய ஜகாத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய நேரம் கணக்கை பார்த்து சரியாக ஒரு எஸ்டிமேட்டாக ஒரு மதிப்பாக ஜகாத்தை செய்யாமல் அந்த வருஷம் வரும் பொழுது மேலான சகோதரர்களே அதுக்குள்ள நேரத்தை கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் கடையை அடைக்க வேண்டி வந்தாலும் ஸ்டாக் எடுக்கிறதுக்காக வேண்டி கடை அடைங்க. அல்லாஹ் அடுத்த அல்லாஹோட விளையாடுவானா? அல்லாஹோட விளையாட முயற்சி செய்தால் யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அல்லாஹ்வோட ரசூலோட அவர்கள் மூமின்களோட விளையாடுகிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள், அவர்கள் ஏமாத்துகிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அவர்களே தான் அவர்கள் ஏமாத்திக் கொள்கிறார்கள். வியாபாரமா பரக்கத்து வேணுமா? அதுல நஞ்சு கலக்காம இருக்க வேண்டுமா? மேலான சகோதரர்களே, நஞ்சு கலக்காம இருக்கணும்னா சாப்பாட்டுல அதுக்குரிய ஜகாத்தை கொடுத்தாகணும். ரத்தத்துல எப்படி கொஞ்சம் நஞ்சு கலக்கப்பட்டால் கேன்சர் கலந்தால் அந்த ரத்தமே கேன்சராக மாறுறது போலதான் நஞ்சை ஒரு சாப்பாட்டுக்குள்ளுக்கு போடப்பட்டால் அந்த சாப்பாடே நஞ்சாக மாறுறது போலதான் வியாபாரத்திலிருந்து வெளியாக்கப்படாத ஜகாத் அதை வெளியாக்கப்படாம இன்றைக்கு ஒரு வருஷம் முடிய போகுதே, முடிஞ்சிருச்சு என்று சொன்னா மேலான சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள் மற்ற பணத்தை அழிச்சு விடும். அதனால இந்த 2.5% கஞ்சத்தனம் பண்ணாதீர்கள்.
எந்த அளவுக்கு தாராளமாக ஜகாத் போக அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஸ்டாக்க பாருங்க, ஜகாத்தை கொடுங்க. கேஷ பாருங்க, ஜகாத்தை கொடுங்க. உறுதியாக உங்களோட கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எடுங்க. வெளியில உங்களுக்கு உறுதியாக வர இருக்குது, அதுக்குரியத ஜகாத்தை சரியாக கொடுங்க. எத்தனை வீத மக்கள் இருக்கிறார்கள், மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், இன்னும் இஸ்லாத்தை தழுவியவர்கள், வழிபோக்கர்கள் திடீரென்று அகப்படுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவிய மக்கள் இருக்கிறார்கள், சிறை கைதிகளாக கஷ்டப்பட்டு கொண்டு பணத்தை கொடுத்து அவர்களை உங்களுக்கு சிறையிலிருந்து வெளியாக்கக்கூடிய நல்லவர்கள் பாவத்திலிருந்து தௌபா செஞ்சுட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் அவருடைய குடும்பத்துக்கு பார்த்து அறிஞ்சு அவர்கள் ஜகாத் மூலமாக அந்த தொகை பணத்தை சிறைகள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு முடியுமா, அதையும் அந்த குடும்பத்தின் மூலமாக ஜகாத் பெற தகுதியானவர்கள் இந்த அடிப்படையில அவர்களுக்கு கொடுங்க. மேலான சகோதரர்களே, அதுக்குரிய நீண்ட சட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் உலமாக்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்வோம். ஜகாத்தையும் கொடுப்போம், நோன்பையும் நோட்போம், குர்ஆனையும் ஓதுவோம், லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியத்தையும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். நிச்சயமாக இந்த ரமதானை முடிக்கும் பொழுது நல்ல தூய்மை உள்ளவர்களாக, நல்லடியார்களாக, நபியுடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் வைராக்கிய வேண்டும். நபி உங்களுடைய சுன்னத்தை, தாடியை இந்த ரமதானில் நான் வைக்க போகிறேன், தாடியுடைய சுன்னத்தை நான் ஹயாத்தாக்க போகிறேன், நான் மிஸ்வாக்குடைய சுன்னத்தை செய்ய போகிறேன், நான் தர்மத்தை செய்ய போகிறேன், நான் ஜகாத்தை கொடுக்க போகிறேன், நான் என்னுடைய வீட்டுடைய சூழலை மாற்றப் போகிறேன், என்னுடைய குழந்தைகள் பெண்ணுடைய வாழ்க்கையில நான் ஃபர்தாவை கடைபிடிக்க போகிறேன், தாய்மார்கள் நான் ஃபர்தாவுடைய வாழ்க்கை வாழ போகிறேன் என்று நான் ஆண் பெண்ணுடைய கலப்பில் ஈடுபட்டிருக்கும் நான் அதிலிருந்து என்னை பாதுகாக்க போகிறேன். பெரும் பெரும் பாவங்களிலிருந்து தௌபா செய்ய ஆயத்தமாக விட்டேன். நான் அல்லாஹ்வுடன் மன்றாடி என்னுடைய வியாபாரத்தை சுத்தமான ஹலாலாக ஆக்க போகிறேன். என்னுடைய வாலிபத்தை வீணாக்கி கொண்டிருந்த நான் இந்த வாலிபத்தை தூய்மையான வாலிபமாக ஆக்க போகிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான உதாரணங்கள் வழிகாட்டல் இருக்கிறது. மேலான சகோதரர்களே, பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த ஷாபானை சிறப்பாக முடித்து வரக்கூடிய ரமலான் அந்த 11ஆம் தேதி மாலையில நாம் பிறையை கண்டு அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நல்ல அமல்களில் ஈடுபட்டு கஷ்டமானவர்களை தேடி போய் அவர்களுடைய கஷ்டங்களை நாம் நிறைவு செய்ய முயற்சி எடுப்பதுடன் இந்த மஸ்ஜிதையும் துரிதமாக சிறப்பாக கட்டி எழுப்புவதற்குண்டான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது, மேலான சகோதரர்களே, ஜகாத் என்பதை அது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒன்று. அதுல யாருக்குமே சாட்டுப்போக்கு சொல்லி ஒதுங்க முடியாது. ஆனா சஹாபாக்கள்கிட்ட இருந்த மேலான தன்மை என்னன்னு சொன்னா, ஜகாத்தை விட அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் தாராள உள்ளம் உள்ளவர்களாக இருந்தார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு ஆட்டை அறுத்து அப்துல்லா பின் ஜாஃபர், ஹசன், ஹுசைன் இவர்களுக்கு உதவி செஞ்ச ஒரு பெண்மணி கஷ்டத்துல மதீனாக்கு வந்த நேரம் ஒவ்வொருவரும் 1000 ஆடுகளையும் 1000 திர்ஹம்களையும், ஒருவர் 2000 4000 ஆடுகளையும் 4000 திர்ஹம்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சஹாபாக்களுடைய குழந்தைகள். நபி அவர்களுடைய ஒரு பெண்மணி நபிக்கு ஒரு பாத்திரத்துல கையை போட்டு அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீர் வெளியானதை நபி அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்ச அந்த பெண்ணுக்கு நபி அவங்க கஷ்டமான நேரத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பெண்ணுக்கு உதவி செய்யுங்க. அந்த பெண் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது. அந்நிய மதத்தவர்களோடு சேர்ந்து வாழ்கிறோம். அல்லாஹ்வுக்காக அந்நியவர்களை நோவிக்காதீங்க. இரவு நேரங்கள்ல கூத்து விளையாட்டுல ஈடுபடாதீங்க. கொழும்புல குறிப்பாக பாதை நடுகளை வாலிபர்களே இந்த பாவத்திலிருந்து தவிர்த்துக்கணும். இது ஒரு பெரும் பாவம். பாதைகள்ல விளையாடுறது, மற்றவர்களை நோய்க்கிறது, அந்நியர்களுக்கு முன்மாதிரி இல்லாம நோன்பு வருதான்னு சொல்லும் பொழுதே சிலருக்கு ஹார்ட் வர ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. நல்ல பண்பையும் அன்பையும் ஏற்படுத்துங்க. கோப தாவங்களை விடுங்க, இயக்க வெறிகளை விடுங்க. ஒவ்வொருவரும் ஒருவருக்கு எதிராக ஃபத்வாக்களும் நோட்டீஸ்களும் விடுவதை நிறுத்துங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி விவாதங்கள், தர்க்கத்தை விட்டுட்டு குர்ஆனிலும் திக்ரிலும் துஆவிலும் தௌபாவிலும் இஸ்திக்ஃபாரிலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுதலும், இரவு நேரங்களில் தொழுகையில வீட்டிலும் மஸ்ஜிதிலும் வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உண்மையான நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. பல குற்றங்கள் தவறுகள் செய்தவர்கள் யா அல்லாஹ், பாவத்தில் ஈடுபட்டவர்கள் யா அல்லாஹ், நீ எங்களை அறிந்திருக்கிறாய் எஜமானனே. எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். உன்னிடத்தில் நெருக்கிக் கொள் யா அல்லாஹ், உன்னுடைய சமயமாக்கிக் கொள் யா அல்லாஹ். எல்லா நல்லமல்களும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக.
எங்களுடைய அறிவை புரோஷனமாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய மடமையை போக்கி விடுவாயாக. எங்களுடைய நாவை திக்ரில் ஈடுபடுத்த வைப்பாயாக. எல்லாம் எங்கள் நல்ல பண்பை தந்தருவாயாக. இஹ்லாஸ் எனும் தூய எண்ணத்தை தருவாயாக. உனக்காக செலவழிக்கும் உள்ளத்தை தருவாயாக. எல்லாம் எங்களை ஒற்றுமையான சமூகம் ஆள செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய தேவைகளை நிறைவேற்ற